உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நல்ல உயர கரங்களை தட்டி இந்த கவியை நாம் பாட போறோம். எந்த நேசுவே கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஓ தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கரம்பெடுத்து நடத்திடுவா. அப்படி எல்லாரும் எழுத நிற்போமா? தலைமையில் நிறுத்திடுவா. கரம்பெடுத்து அப்படி எல்லாரும் எழுத நிற்போம். கண்மலை மேல் நிறுத்திடுவா. எந்த இயேசுவே சதமாய் உயரமாய் கரங்களை காட்டி இயேசுவே நல்ல நல்ல இயேசுவே இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. விடுதலை வேணும்னா நீங்க தான் பெற்றுக்கணும். ஆமென் சொல்லுங்க. பர்த்திமை குருடனை பார்த்து ஆண்டவர் இயேசுவே எனக்கு இறங்கும் இறங்குன்னு சொல்லி கூப்பிட்டாரு. உடனே இயேசு நின்னாரு. நின்று அவனை பார்த்து கேட்டாரு, என்னை கூப்பிட்டுட்டான்னு சொல்லி ஆண்டவர் அவனை சுகமாக்கல. ஆமென் சொல்லுங்க. நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? ஆண்டவர்கிட்ட அவன் சொன்ன, ஆண்டவரே நான் பார்வை அடையணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அடையணும் சொல்லுங்க? பார்வை அடையணும். நீ வாய்களை திறந்து கேட்டா கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இது பண்டிகையினுடைய கடைசி நாள். இந்த நாளாகிலும் கடைசி நேரத்துல கர்த்தரை துதிக்க நாம போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி உற்சாகமா சந்தோஷமா இருங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. பேச கூட மாட்டேங்க. என்ன ஏதோ ஒரு கமிட்டி வச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. சபை கமிட்டி வச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த சபை இந்த சபை பேசக்கூடாதுன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து பிடிச்சு சொல்லுங்க, சத்தமா பாடுங்கன்னு சொல்லுங்க, வாய்களை திறந்து பாடுங்கன்னு சொல்லுங்க. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். இந்த உயரமாய் இந்த இயேசுவே மீண்டும் இந்தன் இயேசுவே இந்தன் இயேசுவே இந்தன் இயேசுவே இந்தன் இயேசுவே மீண்டும் இந்தன் இயேசுவே இந்தன் இயேசுவே இந்தன் இயேசுவே இந்தன் இயேசுவே. அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்
புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லலாமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை. கண்களை மூடி கேளுங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து. புது பலனை தாரும் தேவா. கரங்களை தட்டி பாடுமா? எல்லாரும் தெரிஞ்ச பாடுதான். ஆமென். எல்லா கண்களை மூடி கரங்களை தட்டி. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கேளுங்க. கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபை என்னை நிரப்பு. ஆரம்பமற்றமானாலோ முடிவு சம்பூர்ணமா. சொல்லுங்க. ஆரம்பமற்றமானாலோ முடிவு சம்பூர்ணமா. கூரைகள் நிறைவாகட்டும், எந்த கூரைகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா. கரங்களை தட்டி வாயில திறந்து நீங்க பாட பாட ஒரு புதிய கிருபை கடந்து வருகிறது. ஆமென். தேவா கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக. சொல்லுங்க. தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. சமா உம்முடைய கிருபை ஜனங்களை நிரப்படும், உம்முடைய கிருபை ஜனங்களை தொடுவதாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஜனங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, வேதம் சொல்கிறது, நாட்களில் தாவீதின் குடும்பத்தின் மேலே கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தருடைய கரம் ஜனத்தின் மேலே இறங்கட்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புது கிருபை தாரும் தேவா, புது மரங்களை கட்டி வாய்களை திறந்து பாடுபடுது. ஒரு புதிய கிருபையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஓ ராபா ஷகரதனரியா, ஓ ரிமாலா கரவ ஷகரவனரியாந்தலு. ஒரு பரிசுத்த வல்லமை உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்கிற புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த
எல்லா சூழல்களையும் மாற்றுகிற தேவனுடைய வல்லமை. ஓ எஸ், பெற்றுக்கொள்கிற அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்கிற அபிஷேகத்தை, உடைந்து போன உன் குடும்பங்களை மாற்றுகிற தேவனுடைய கரம், பெற்றுக்கொள்கிற அபிஷேகம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்போ. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்போ. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இந்த பட்டணத்தில் பெரிய அசைவை கொடுப்பதாக. கர்த்தருடைய வல்லமை பெரிய அசைவை கொடுப்பதாக. ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே பொல்லாத ஆவிகள், கட்டப்பட்டிருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தாலே கடிந்து கொள்ளப்படுவதாக. அசுத்த ஆவிகள் ஜனங்களை விட்டு வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பொல்லாத அசுத்த ஆவிகள், அந்த விபச்சாரத்தின் ஆவிகள், வேசி தலத்தின் ஆவிகள், பில்லி சூரிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தாலே உடைக்கப்படுவதாக. கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்போ. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். 2012 ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிற போகிற உடைய வாழ்க்கை ஏன் பாவத்தோடு போக வேண்டும்? ஏன் கவலையோடு நீ போக வேண்டும்? ஏன் கடன் பிரச்சனையோடு நீ போக வேண்டும்? இன்னைக்கு ஒரு முடிவோடு கூட ஜெபம் பண்ணு. இயேசுவே, 2011 என் வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்படட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை ஊழியம் செய்ய பலனை தாங்கப்பா. தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தோ. புதிய கிருபையா என்னை நிரப்பு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாடல்கள் மூலமாக தேவனுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்பட செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாடலை பாடி உற்சாகப்படுத்தினதான தேவனுடைய மனிதரையும் அவரோடு கூட உள்ளதான இசைக்கருவிகளை வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஒலி எல்லாம் தொடர்ந்து சிறப்பாய் காணப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செய்தியாளரை ஆண்டவர் வல்லமையாய் கரங்கள் எடுத்து பயன்படுத்த முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம் எல்லார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மேடையில் அமர்ந்திருக்கிற ஆண்டோட தாசலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இன்னும் வந்து கொண்டிருக்கிற ஆண்டோட பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த சத்தத்தை ஒலிபெருக்கின் மூலமா யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இந்த உள்ளங்களில் எல்லாம் தேவாவியான வல்லமையான கிரியைகளை செய்ய முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாலிபுடைய உள்ளங்களில் ஆண்டவர் விதமான ஒரு ஆவிக்குரிய உற்சாகத்தை தொடர்ந்து ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோமல்லா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த பிள்ளைகளை ஆண்டவர் கனம் பண்ணி அவர்களுக்கு ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணவல்லார். அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய கரங்கள் எடுக்கப்பட முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யுதமான ஒரு கூடுகை அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அநேகர் இன்றும் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமா ரட்சிக்கப்பட முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அநேகருடைய பலகீனங்கள் மாற முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. இயற்கை தொடர்ந்து அனுகூலப்பட முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அநேகருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நரகமாகிய பாதாளத்திலிருந்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நேராக ஜனங்கள் கடந்து வர முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோமல்லார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணோமல்லார். எல்லா கரங்களை தட்டி துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலமாய் கரங்களை தட்டி துதிப்போம். ஹalleluya. ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லா ஆண்டுடைய பிள்ளைகளும் கர்த்தரை துதிப்போம். ஆவியானுடைய கிரியை நம்மத்தில் வெளிப்பட்டும்படியாய் துதிப்போம். ஹalleluya. ஊடவாலா தீரவாலவா சந்தாலா தூரவா கபாரவா ஊரா கம்பல கதரிலாரவா தூரவா லீவா கபா ஓ ரீ கபல சகரவரவா தீரவாலவா ஓ ரீ கம்பர கதரிலாரவா. ஜீசஸ் தேவனுடைய வல்லமை தம்முடைய ஜனங்கள் மீது இறங்கட்டும் அப்பா. ஒரு புதிய அபிஷேகம் தம்முடைய ஜனத்தின் மீது இறங்கி வரட்டும். ஹalleluya ஹalleluya. வந்தது நல்லது என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு அற்புத கிரியை வெளிப்படட்டும். சத்துடைய கிரியையிலிருந்து தம்முடைய ஜனங்கள் மீட்கப்படட்டும், விடுவிக்கப்படட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த வாக்குத்தத்தம் உண்மையோடு எங்கள் மத்தியில் இருக்கிறபடினா துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிதாவாகிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனா இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணணும். பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். சீக்கிரம் வரப்போற ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம எல்லாரையும் ஆயத்தமாக்க முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ஜெயமுடான பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். யாவரும் இப்போது ஜெப நிலைமையில் அமர்ந்திருக்கும் போது தேவனுடைய தாசர் வேலு அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, குமாரனா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே 2011 ஆண்டும் கிருபையாய் 12வது மாதத்திலே 29ஆம் தேதியிலும் இந்த கூட்டத்தை கத்தரி மட்டுமாய் சிறப்பாய் வருஷத்தின் இறுதியிலே ஆசீர்வாதமாய் நீ நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கூட்டம் ஆரம்பித்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரை கர்த்தருடைய நாம் அந்த தேசத்திலே பாடல்கள் மூலமாய் மகிமைப்படுகிறபடியினால் உம்மை துதிக்கிறோம். கிருபையாய் உம்முடைய பிள்ளைகளை பாடுவதற்காக ஆவியானவர் அபிஷேகத்தின் நிறைவோடு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும்படியாக தேசத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்பட்டபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாளிலெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் திட்டம் தெளிவுமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அப்போஸ்தலர்களை கொண்டு தேவனுடைய தாசர்களை கொண்டு கர்த்தர் தேசத்துக்காய் ஜனத்துக்காய் உயிர் மீட்சுக்காய் ரட்சிப்புக்காய் பாவ மன்னிப்புக்காய் நித்திய ஜீவனுக்காய் ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையுமாய் கடந்து வந்திருக்கிற உம்முடைய தாசனை கர்த்தருடைய ஆவியானவர் கரத்தில் எடுத்து பேசுவீராக. ஆண்டவரே, அநேகருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமையா கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வீராக. இன்றைக்கும் தலைமை தாங்கி நடத்துகிற உம்முடைய தாசருக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, கடந்து வந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதை நடத்துவதற்காக கர்த்தருடைய ஆவியானவரே முகாந்தரம் உண்டையா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஊழிய வாஞ்சை நிமித்தம் ஆண்டவரே இந்த வருஷத்திலே நம்முடைய பிள்ளைகளை எழுப்பி ஆண்டவரே உபவாசித்து ஜெபித்து நீண்ட நாட்களாய் கண்ணீரோடு விதைத்த விதைகள் கம்பீரத்தோடு ஆத்துமால் அறுவடை உண்டாகத்தக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் உண்டாகத்தக்க ஞானவான்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற ஆகாய மண்டலங்களில் உள்ள நட்சத்திரங்களை போல நம்முடைய பிள்ளைகள் பிரகாசிக்கத்தக்க ஆவியானவர் உதவி செய்வீராக. தொடர்ந்து மேடையில் அலங்கரித்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இசைக்கருவிகளை வாசிக்க உதவி செய்தீரே ஸ்தோத்திரம். பாவிகள் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும். தொடர்ந்து உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமையாய் கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்ல வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நற்செய்தி பெருவிழா நடத்தும்படியாக இந்த வாலிப சகோதரங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறபடியினால் நான் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன். அவருடைய உற்சாகமானது எந்த சூழ்நிலையிலும் குன்றி போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏற்கனவே கடந்த வருடத்தில் நடத்திய கூட்டத்திலும் நான் அதை சொன்னேன், மனப்பூர்வமாய் சொல்லுகிறேன். இந்த உற்சாகமானது தொடர்ந்து அவர்களுக்குள்ளே ஓங்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்திலே அழிந்து போகிற எத்தனையோ காரியங்களுக்காக ஆட்கள் லட்சக்கணக்கான பணங்களை செலவு பண்ணுகிறார்கள்.
அர்த்தமற்ற காரியங்களுக்காக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம், கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வாலிபுடைய உள்ளங்களில் இப்படிப்பட்டதான தாங்கள் பெற்றதான தெய்வீகமான அன்பை இந்த தேசத்தில் உள்ளதான மக்களும் கூட அறிய வேண்டும் என்று ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறதை நினைத்து ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அவர்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், அவர்களை உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் பிடிக்கலையா சொல்லி, அது இஷ்டப்படலையோ? அல்லேலூயா. பிடிச்சுதான் ஆகணும். அல்லேலூயா. வாலிபர்கள் பாவத்துக்கு பின்னாலே இந்த கடைசி நாட்களில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மயக்கு மருந்துகளுக்கு பின்னாலேயும் சிற்றின்பங்களுக்கு பின்னாலேயும் வெறும் மோசமாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே இந்த பிராந்தியத்தில் ஒரு கூட்டம் பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து இந்த காரியங்களை செய்யத்தக்கதான ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கான்னு சொன்னால், இந்த ஏரியாவில் உள்ள எல்லாரும் திரண்டு வந்து இங்கே கூட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் இங்கே ஒரு படத்தை இன்றைக்கு போட்டிருந்தால், இந்த இடத்துல கொள்ளாத ஆட்கள் உண்மை என்றுள்ளவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும், நான் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை உயர்த்தி காட்டுகிறதான இந்த சுவிசேஷ கூட்டத்திலே ஜனங்கள் வந்து மிகுந்த ஆதரவை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தால் இந்த பிராந்தியத்திலே தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் அதிகமாக பெருகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. காரணம், ஆவிக்குரிய கூட்டங்கள் இந்த தேசத்தில் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய தயவை இந்த தேசம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கிய காரியமாக காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும்போது தேவனுடைய சத்தத்தை கேட்டு சென்றான் ஆபிரகாம், கூட சென்றதான லோத்து. அவன் தெரிந்து கொண்டான் சோதோம் கொமாராவை. ஆனால் அந்த சோதோம் கொமாரா அழிகிற நேரத்தில் கரத்தை பிடித்து அவர்களை வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஜீவன் தப்ப மலையை பார்த்து ஓடு என்று சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் ஓட சொன்ன போது நடந்தாலும் போயிருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு சம்பவம் நடைபெற்றது. என்ன? அந்த லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஓடும்படியாய் சொன்ன போது அவள் சொன்னாள், எங்களால் ஓட முடியாது, எங்களால் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. இவ்வளோ தூரம் மலையை பார்த்தெல்லாம் ஓட முடியாது. இந்த பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது சோவார்ன்னு, அங்கே நாங்கள் போகிறோன்னு சொன்னோம். எங்கேயாவது போ. அல்லேலூயா. அது கூட ஓடி எல்லாரும் சேர்ந்து அங்கே போய் பற்ற முடியவில்லை. காரணம், பின்னிட்டு பார்த்ததுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற பெரிய தவறு என்ன என்று கேட்டால், விழுந்து போனவர்களை பார்ப்பதுதான். அல்லேலூயா. பின்னிட்டு பார்ப்பதுதான் அதனுடைய முக்கிய தோல்விக்கு ஒரு காரணம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்படி பார்த்து நீங்கள் போனாதான் நியமிக்கப்பட்ட பாதையில் ஓட முடியும், லக்கை நோக்கி தொடர முடியும், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த கூட்டங்களை நடத்துகிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உற்சாகமான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னும் நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுடைய அழைப்பிற்கு இணங்கி வந்திருக்கிற இசைக்குழுவினர்களை வாழ்த்துகிறேன். செய்தியாளரை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா என்று கூறிக்கொள்ளுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும்
இங்கே பேசப்படுகிறதான வார்த்தைகளை எங்கிருந்தாகிலும் கவனமாய் கேட்டு ரட்சிக்கப்படுங்கள் என்று நான் என் சார்பாக கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி சத்தமாக முன் அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படி அல்ல, அல்லேலூயா சொல்லும்போது பக்கத்தில் அங்கே ஜங்ஷனில் எல்லாம் நிற்க ஆளும் இங்கே வரணும், இங்கே என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு. இது நீங்களே வர மாதிரி பஞ்சபாட்டு மாதிரி அல்லேலூயா சொன்னால் எப்படி? நல்ல சத்தமாக சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா சொல்லும்போது வீரமாக சொல்லணும். நான் ஒரு நாள் திருவனந்தபுரத்தில் நிற்கிறேன், வெயிலுன்னா தலை பிளந்து போகும், அப்படிப்பட்ட வெயில். அங்கே கொஞ்சம் பேர் கோஷம் போடுகிறார்கள். தண்ணியும் குடிச்சிட்டுல ஒன்றும் குடிச்சிட்ட விழியெல்லாம் பார்த்தா நீங்கள் எல்லாம் நடுங்கி போவீங்க. அப்போ நான் நினச்சேன், ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லியதுக்கே கெஞ்சி கேட்கணும். சத்தமாக சொல்லுங்க, போட்டுச்சு கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. கெஞ்சி கேட்டால் தான் என்ன செய்வார்கள்? ஒரு அல்லேலூயா இது கொஞ்சம் சத்தமாக சொல்லுவார்கள். அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னா சொன்னதுக்கு வேண்டி ஒரு அல்லேலூயா சொல்லியதாக. அப்படி இல்லை, நல்ல உற்சாகமாய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து இல்லை வாசிக்கிறதுக்கு இல்லை, நானே வாசிக்கிறேன். 16வது வசனத்திலிருந்து முடிகிற வரையிலும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் எடுத்து பார்த்துக்கொள்ளும். பைபிள் கொண்டு வந்த எல்லாரும் மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20 வரை முடிகிற வரையிலும் கவனித்துக் கொள்ளுங்கள். 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமே. அல்லேலூயா. வாசித்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் பார்க்கும்போது, இதை உலகத்தின் முடிவு பரியந்தம் என்று சொன்னால் உலகம் முடியும் என்பதை வேத புத்தகத்தில் பல இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழியும், இது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டு ஒரு வஸ்திரம் போல மாற்றப்பட்டு போகும் என்றெல்லாம் நாம் வேதத்தில் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பிரசங்கம் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் ஒரு முடிவு வருகிறது. அல்லேலூயா. அந்த முடிவு பரியந்தம் அந்த சகல நாட்களிலும் என்ன வந்தாலும் சரி போனாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை விட்டு என்ன செய்வதில்லை, விலகுவதே இல்லை, உங்களோடு கூட நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அருமையாக நேசிக்கிற தாய் தகப்பன்மாரோ, அல்லாவிட்டால் கணவன் மனைவியோ, அல்லாவிட்டால் அருமையான பிள்ளைகளோ, யாராக இருந்தாலும் கடைசி வர உங்க கூட இருப்பேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்படி ஒருவேளை அவர்கள் சொன்னாலும் இந்த உலகத்திலே பல நிலைமைகள் அவர்கள் நம்மை விட்டு கடந்து போவார்கள். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு பெரிய பொக்கிஷத்தை எடுத்து தந்தால் இவ்வளவு சந்தோஷம் இல்லை. வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாதவராகிய அருமையான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சின்ன இருதயத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அது பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த திங்கள் முதல் நேற்றைய தினம் வரை இன்றைக்கும் கூட நீங்கள் வேத வசனம் கேட்க போறீர்கள். அதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தைகள் பேசப்பட்டது. அதை நீங்கள் கருத்தாய் கை கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் எச்சரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கருத்தாய் கடைபிடிக்கும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது
அந்த எக்கால சத்தம் நம்முடைய காதில் துணிக்கும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்த வேண்டும். அடுத்த நேரம் என்பது நம்முடையதல்ல, கர்த்தர் கொடுத்தாலே நம்முடையது, அல்லாவிட்டால் நம்முடையதல்ல. ஆகவே கொடுக்கப்பட்ட இதே நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாளைக்கு ரட்சிக்கப்படலாம், நாளைக்கு மனம் திரும்பலாம், நாளைக்கு ஞானஸ்நானம் எடுக்கலாம், நாளைக்கு நல்லா வாழலாம்னு சொன்னால் அந்த நபருக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காமலே போய்விடும். ஆனால் இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே இரக்கத்தின் நாள், இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டிய நாள், இன்றைக்கே அபிஷேகிக்கப்பட வேண்டிய நாள், இன்றைக்கே ஜீவ புஸ்தகத்துல பேரெழுதப்பட வேண்டிய நாள், இன்றைக்கே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனங்களை கேட்டோம் போனோம் என்றல்ல, பழக்கத்தின்படி போகிறதான ஒரு முறைகளிப்பு அல்ல, இது நம்முடைய ஆத்துமாவுக்குரியதான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நாம் கருத்தாய் கடைபிடிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், அர்த்தமற்ற காரியத்தை மக்கள் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அர்த்தமான காரியத்தை, பொருளுள்ள காரியத்தை, ஒரு சத்தியமான காரியத்தை நாம் செய்கிறோம் என்றால் அதை உற்சாகத்துடன் செய்ய வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்யும் போது வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன், சகாயம் பண்ண, நீதியின் வலது கரத்தினால் உன்னை என்ன செய்வேன், தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த இடத்துல காணப்படுகிறது போல நித்தியராஜ்யத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 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 அப்ப உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பார். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம். காரணம், உலகத்தில் இருக்கிறவரில் உங்களில் இருக்கிறவர் யாரு? பெரியவராயிருக்கிறார். அந்த பெரியவரை பற்றி தான் நீங்கள் கேட்க வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே கருத்தாக கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்படுவோமானால், வாசித்த வசனத்தின் பகுதியிலே ஆண்டவரை பார்த்து பணிந்து கொண்ட போது கூட சந்தேகப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், சந்தோஷப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு சந்தோஷப்பட்டு போக அல்ல, இந்த சந்தேகப்பட்டு போகிறதுக்காக அல்ல, மிகுந்த சந்தோஷத்தோட கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாடல் குழுவினர் ஒரு பாடலை பாடும்போது நீங்கள் காணிக்கை செலுத்துவதற்கு ஒரு நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி கூட்டமாகினாலே நீங்கள் கரங்களை திறந்து ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். வீட்டுக்குள் நுழைந்தார், நாமே கரத்தை பிடித்து தூக்கினார். வீட்டுக்குள் நுழைந்தார், நாமே கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று. கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார், அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். யெகோவா ராபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள்
சுகத்தை தந்தார், என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ரபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். யெகோவா ரபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலே தம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிறதான இந்த காணிக்கையிலே ஆண்டவர் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைவான நன்மைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த கூட்டத்தினுடைய எல்லா ஆண்டவரே தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வசனங்கள் செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்து வந்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்டு இன்னும் விடுதலை அடையத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். 1, 30, 60, 100மான பலனை நம்முடைய வேத வசனம் கொடுக்கவும், தம்முடைய மக்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கையின் மூலம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் சம்பூர்ணமாய் சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவனுடைய தாசர் செல்வகுமார்